அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரபோதம் பார்க்க போறோம். அதாவது நம்ம நந்தினி சிலேடுல எழுதுனதை வந்து நம்ம சூர்யா சார் படிச்சிட்டாரு. படிச்சுட்டு நம்ம நந்தினி அப்போ இங்கதான் இருக்கா அப்படின்னு சந்தோஷத்துல ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சு துள்ளி குதிக்கிறாரு. அது வேற லெவல். நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூர்யா சார் கத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது அவர் வழியில ரொம்ப துடிக்கிறாரு. என்னைய பாக்கையும் உடம்புட்டுக்காங்க. நந்தினி நந்தினி கத்துறாரு அப்படின்னு நம்ம கல்யாணத்திட்ட சொல்லி நம்ம நந்தினி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காண்டி தான் அந்த சிலையில நான் எழுதியிருக்கேன். அதாவது இந்த சிலையில வந்து எப்படியாவது நம்ம ஒரு கயிறுல கட்டி ஜன்னல் நேர் தொங்க விட்டுருவோம். சூர்யா சார் இதை பார்த்துட்டாருன்னா அதுக்கடுத்து இதை படிச்சு தெரிஞ்சுக்கிடுவாரு நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கத்தாமையாவது இருப்பாரு அப்படின்னு கிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிலையில வந்து கைத்த கட்டி இறக்குறாங்க. அப்போ வந்து நம்ம கல்யாணம் வந்து ஏமா நந்தினி இதை நம்ம இறக்குறது பெருசு இல்ல. அந்த மாதவி, அந்த சுரேகா, அந்த சுந்தரவல்லி 3 பேர் கண்ணையும் தட்டுப்பட்டது. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுது. அதாவது யாரும் வாராங்களான்ட்டு அண்ணன் பாத்துக்கிட்டேன். நீ நைஸா அந்த சிலையரை கீழே இறக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம நந்தினி வந்து அந்த சிலையரை அப்படியே நைஸா கீழே இறக்குறாங்க. இறக்கி அதாவது அதை கெட்டி போட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து வழியில அப்படியே உருண்டு திரும்ப அந்த சிலையரை பார்த்துக்கிட்டாரு. பார்த்துக்கிட்டு அதுல என்னது எழுதியிருக்கு அப்படின்னு படிக்கிறாரு. அப்போ சூர்யா சார், நான் தான் நந்தினி, அதாவது நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் கத்தாம இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து நம்ம சூர்யா வந்து அப்ப என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்களா எங்க அம்மா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. அவங்க வந்த உடனே நந்தினி இந்த வீட்டுல தான் இருக்கா, என்கிட்ட நீங்க பொய் சொல்றீங்களா அப்படின்ட்டு அந்த மாதவிக்கும் சுந்தரவல்லிக்கும் கொடுத்தாரு பார்க்கணும் நம்ம சூர்யா ரைடு. அது வேற லெவல். அதாவது நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.